வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் அவரு நிஜமாவே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் பண்ணாரா? இல்ல சிம்பு வந்து தக் லைஃப் பண்ணாரா? இல்ல மணிரத்னம் சாரு, சிம்பு, கமலஹாசன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆடியன்ஸுக்கு தக் லைஃப் பண்ணாங்களா? இல்ல ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கே தக் லைஃப் பண்ணாங்களா? அப்படின்றத நம்ம இந்த படத்த வந்து சொல்லப் போறோம். இது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இல்லை, எங்கேயோ போகுது அங்கேயே போகுது, அப்படி படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் உண்மையிலேயே ஒர்த்தா, பார்க்கலாமா வேணாமா எப்படின்னு ரொம்ப ஜெனியூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படம் ஏதோ மணிரத்னம் சார் டைரக்ஷனில் கமலஹாசன் சார், அப்புறம் சிம்பு, அப்புறம் அபிராமி, அப்புறம் சின்னி ஜெயின், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நாசர் சார், இன்னும் ஜார்ஜ், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நிறைய பேர் வந்து செக்கச்சிவந்த வானம் பார்ட் 2 அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு மணிரத்னம் சாரோட ஸ்டைல். மணிரத்னம் ஸ்டார் அவரோட படம் பார்க்கறதுக்குனே ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவர் படம் எப்படி இருக்கும், கொஞ்சம் இந்த வாய்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லொக்கேஷன் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கும், சினிமா ஃபோட்டோகிராஃபர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மணிரத்னம் சார் படம் நிறைய பேர் எப்போ வரும்ன்றது வெயிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் போய் அவர் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, அவர் ஸ்டைலில் எடுத்திருப்பார் மணிரத்னம் சார். அவர் ஸ்டைலில் அந்த அவர் படத்தை எப்படி என்ஜாய் பண்ணணுமோ நீங்கள் தாராளமாக அந்த படத்தில் அவர் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாரு. படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன்ஸு சீக்வன்ஸு, அந்த கேரக்டர்ஸேஷன் நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வந்தாலும் எல்லா கேரக்டரும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த சினிமா ஃபோட்டோகிராஃபர், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இது எல்லாமே வந்து டைலாக்ஸு, கமல் சார் ஆக்டிங்கு, இதெல்லாம் இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ்லாம் தேவையில்லைன்றது நம்மளுக்கு தோணுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதாவது கமலஹாசன் சாரும் சிம்புவும் அப்பா பையன் மாதிரி. சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வளர்ப்பு புள்ள மாதிரி கூட வச்சிருப்பார், தத்தெடுத்து கூட வச்சிருப்பாரு. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவர் கமல் சாருக்கு அவருக்கு பேராக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து சிம்புக்கு பேராக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இது சேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த இவருக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணுறாங்க. இவர் கூட இருக்கிறவங்களே, இவரோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நாசர், கூட பிறந்த அண்ணன் நாசர், கூட வந்து சிம்பு அவர் அமரன்ற ஒரு கேரக்டரில் வராரு. அப்புறம் ஜார்ஜ், இன்னும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து நாசர் என்ன பண்ணுறாரு, என்ன எல்லா பவரை வந்து நீ வந்து எனக்கு கொடுக்காம நான் அவர் கீழே சிம்புக்கு இருப்பார், அவருக்கு கொடுப்பாரு. ஜார்ஜும் அவர் கூட இருப்பார், அவருக்கும் கொடுக்க மாட்டேன். இதனால என்ன ஆகும்னா இவர் கமலுக்கு அடுத்தது அந்த இடத்த யார் பிடிக்கிறது, அந்த படம் வந்து அப்படிதான் போகும். செக்கச்சவந்த வானத்தில் பிரகாஷ்ராஜ் அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கு பசங்க அடிச்சுப்பாங்க. இதில் வந்து இவரோட கமலஹாசன் சாரோட அண்ணன் நாசர், இவர் வளர்ப்பு மகனான சிம்பு, அப்புறம் ஜார்ஜ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கமலஹாசன் சாரை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு லொக்கேஷனில் வச்சு அவரை போட்டு தள்ளுறாங்க. அவர் வந்து அங்கேருந்து அந்த பனி பிரதேசத்தில் விழுந்து ஃபினிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே திருப்பி இந்த வேதாளம் படத்தில் அஜித் வந்து எப்படி மீண்டு வருவாரோ அந்த மாதிரி இவர் திருப்பி மீண்டு 2 வருஷத்துக்கு கழிச்சு நோக்குவரமெல்லாம் கற்றுக்கிட்டு திருப்பி வர்றாரு, முடியெல்லாம் வச்சுட்டு. இந்தியன் பார்ட் 2லேருந்து அப்படியே பாதி அங்கே ஷூட்டு முடிச்சுட்டு பாதி இங்கே வந்தாரான்னு தெரில. சேம் அந்த அந்த கெட்டப்லேயே அப்படியே முடிகிடிலாம் வச்சுட்டு வருவார். திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வர்றாரு. ஜார்ஜு, பக்ஸ் பகவதி எல்லாம் போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் அண்ணனை வந்து எப்படி போட்டு தள்ளணும், எப்படி இவனுக்கு கூட பிறந்தவனே போட்டு தள்ளணும், எனக்கு அந்த மனசு இல்லையே அப்படின்வாரு. பெரும்பாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனைன்ற பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு மனிதத்தங்க சார் இந்த விஷயத்த வந்து காமிச்சிருவார். என்னதான் கூட பிறந்தனா இருந்தாலும் ஒரு 50 லட்ச ரூபா சொத்து இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபா சொத்து இருந்தாலும் சரி, எல்லா வீட்லேயும் வந்து இது அண்ணன் தம்பி சண்டை, குடும்ப தகராறு எல்லாமே வரும். 1000 கோடி 2000 கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க வீட்லேயும் இந்த தகராறு எல்லாருமே வரும். இது ஒரு சொத்துக்காக, இந்த ஒரு அல்பம் இந்த இடத்த பிடிக்கிறதுக்காக மனுஷங்களை எப்படிலாம் மாறுறாங்கன்றது மணிரத்னம் சார் வந்து இது சொல்லியிருப்பாரு. அந்த வன்மம், அந்த வெஞ்சம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து காமிச்சிருப்பாரு. பட் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பட் திரிஷான்ற கேரக்டர் வந்து உள்ள வந்து கொஞ்சம் அந்த இதில் எதுக்கு வந்த மாதிரி இல்லைன்னா, அப்புறம் அசோக் செல்வன் அவர் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. அவர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ளே வராரு. அவருக்கு ஏதோ மேக்கப்லாம் போட்டு கண்ணாடிலாம் மாட்டி விட்டு சேவெல்லாம் பண்ணி விட்டு அவர் ஏதோ ஒரு கேரக்டர் மாதிரி வர்றாரு. ஆனால் பெருசாக வந்து அசோக் செல்வன் கேரக்டரும் வந்து ஒர்க் ஆகலை. ஏதோ
ஒரு போலீஸ் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் அந்த மாதிரி இது காட்டுறாங்க. அது ஒரு கதை சொல்லுவார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் அவர் அப்படி இருந்ததுனால நான் இப்படி இருந்தேன் இப்படி அதனால் அப்படின்னு ஒரு கதைலாம் சொல்லுவார். இதெல்லாம் வந்து இந்த அசோக் செல்வன் சார் த்ரிஷான்ற கேரக்டர் அப்பா கூடயும் க்ளோஸ் ஆன பையனும் வற்புறுத்தி பையன் வந்து எப்படி அப்பா க்ளோஸாக இருந்த ஒரு ஒரு லேடியோட இவர் ஆசைப்படுறாருன்ற காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவர் கூட பாரு, செகண்ட் ஹாஃபில் சிம்பு கூட பாருன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படத்தை கொஞ்சம் இது பண்ணுறதா இருந்தது. மற்ற சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த மிர்சாபூர் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் இருக்கும். அதோட வில்லன் தான் அதில் வந்து பப்ளுன்ற நல்லா அழுக்கு மாதிரி உடம்பு வச்சு பயங்கரமாக வச்சுருப்பாரு. இதில் வந்து ஏதோ ஒரு டாட்டாய்ஸ் பொம்மை மாதிரி அவரை காமிச்சிருப்பாங்க. முடியெல்லாம் வச்சுன்னு ஏதோ குழந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் என்ன சைஸாக ஒரு மசில்லாம் பில்ட் பண்ணி பயங்கரமாக இருப்பார் மிர்சாபூர். அதே மாதிரி இதில் வந்து அவர் இறக்கியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா மாசாக இருந்திருக்கும். அந்த வில்லன் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஏதோ அந்த பாப்பாய்ஸ் பொம்மை மாதிரி அவர் இருக்கிறாரு, முடியெல்லாம் விட்டுங்க. அவர் சிம்புவும் அதே மாதிரி தான் முடியெல்லாம் விட்டுறாரு. இதில் சிம்புவும் அந்த வில்லனும் சண்டை போட போகிறது யார் சிம்பு யார் வில்லன்னே தெரியல. 2 பேரும் முடிய பிடிச்சிட்டு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிராபேக்ஸ் தான் இருந்தது. மற்றபடி யூஷுவல் ஒரு மணிரத்னம் சாரோட ஸ்டைல் பிடிக்கும், அவரோட டைரக்ஷன் எனக்கு பிடிக்குன்றவங்களுக்கு இந்த படம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். கமல் சார் ஆக்டிங் வந்து நல்லா ஒரு சூப்பராக வந்து டெய்லி அவரோட டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அபிராமிய கூட வந்து எப்படி இப்போ அதே சைடில் சைடு செட்டப்பாக த்ரிஷா வச்சுட்டு இருப்பாரு. 2 பேருக்கும் மாற்றி அதுக்கு என்ன காரணம்னு வர, சில பேருக்கு வந்து பிபி இருக்கும், சில பேர் சுகர் இருக்கும், அந்த மாதிரி இது ஒரு வியாதின்னு வச்சுக்கோ அது மாதிரி அப்படின்னுவார். இந்த மாதிரி சில டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் அவரோட ஃப்ளாஷ்பேக்ஸ் சிம்புவோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங் சீனில் கொண்டுருவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அதில் வந்து ஏஐ பண்ணியிருப்பாங்க கமலஹாசன் சார். அதில் எல்லாம் ஒரு மாசாக இருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் காட்டுவாங்க. எல்லாம் ஒரு யங்கேஜ் கமலை காட்டும்போது, ஒரு விண்டேஜ் கமலை காட்டும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். நல்லா அந்த கண்ணாடிலாம் போட்டுன்னு சூப்பராக அதெல்லாம் நல்லா இருந்தது. படத்தை அப்படியே அந்த விண்டேஜ் ஸ்டைல்லே கொண்டு போயிருந்தா கூட இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதை இப்போ ப்ரெசன்ஸாக காட்டுறன்ற விட சில ஸ்க்ரீன் சில கேரக்டர்ஸ், தேவையில்லாத கேரக்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணியிருக்கலாம். இது ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு இதுதான். சுற்றி இருக்கிறவங்க துரோகம் பண்ணுறாங்க, வளர்ப்பு பையனும் துரோகம் பண்ணால் கூட பிறந்த அண்ணனும் துரோகம் பண்ணுறாங்க. அந்த துரோகத்தில் வந்து இவர் போய் சாவை பார்த்துட்டு திரும்பி வந்து அதுக்கு பழி வாங்குறாரு. அவர் நல்லா நேசித்த ஒரு மனைவி அபிராமி, அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாரையும் மறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு உலகமும் இருக்குது, இந்த மாதிரியான இருக்குதுன்றது டைரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக காமிச்சிருப்பாரு. மற்றபடி அவரோட ஆஸ் யூஷுவல் அவர் ஒரு இது படம், இந்த டைலாக்ஸ், இந்த சைட் ஆக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் சூஸிங் எல்லாமே மற்றபடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். பார்க்கலாம். மணிரத்னம் சார் எனக்கு இப்போ அவரோட படம் எனக்கு பிடிக்கும், நான் அவரோட ஃபேன்ஸ்ன்றவங்களுக்கு தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். பார்க்கவே முடியாது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மணிரத்னம் சாரை யாரெல்லாம் லைக் பண்ணி, கமல் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிம்புவை பிடிக்குன்றவங்களும் தாராளமாக இந்த படம் வந்து ஒன் டைம் வந்து வாட்சபிள். எல்லா ஆடியன்ஸும் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அந்த டைலாக் வரும்போது அங்கங்கே அவரோட மியூசிக் வரும். அது கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சில டைலாக்ஸ் பேசிகிட்டே இருவாங்க, சைடில் பேக்ரவுண்டில் வந்து ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே எடிட்டிங் எல்லாமே வந்து ஒரு ஃபைன் படம், ஓகே. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.